மாதங்களில் சிறந்த பேச்சுக்கு விடுதலை உணர்வை மேலோங்க செய்யும் ஆகஸ்ட் மாதத்திற்கு நம் வைகறை சங்கமம் தந்துள்ள தலைப்பு இந்திய சுதந்திரம். இது நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து. அதை நாம் நம் சந்ததியினருக்கு பெருமையாக சேர்க்க வேண்டும். ஒரு காலத்தில் உலகம் நம்மை அடிமை நாடு என்றது. இன்று அதே உலகம் நம்மை வழிகாட்டியாக வியந்து பார்க்கிறது. நம் இந்திய சுதந்திரத்தின் அழகே பல மொழி, பல மதம், பல வகையான கலாச்சாரம் என்று இருந்தாலும் ஒரே கொடியின் கீழ் நிற்பதுதான். இந்த இந்திய சுதந்திரம் ஒவ்வொரு இளைஞனும் தினமும் எழுதும் நம் எதிர்காலம். அப்படிப்பட்ட அழகான தலைப்பில் இதுவரை 26 ஆளுமைகள் நம்மை வியக்க வைத்து, பிரமிக்க வைத்து, சிலிர்க்க வைத்து, சிந்திக்க வைத்து பேசியுள்ளார்கள். அவர்களுக்கு நான் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். நமது இன்றைய பொழிவாளர் நமக்கு மிகவும் பிடித்த சிவாஜியை சற்று நமக்கு நினைவூட்டும் வகையிலே சில நாடக காட்சிகளை நம் கண்முன்னே நிறுத்தி அதன் மூலம் சொல்ல வந்த செய்தியை நமக்கு அற்புதமாக புரிய வைக்கும் நமது அன்பு வீரசேகரன் ஐயா அவர்கள். தினமும் தளத்திற்கு வந்து பின்னோட்டம் கொடுப்பது அவரது பழக்கமும் கடமையும் கூட. அந்த தங்க மனசுக்காரரை இந்த மேடையில் அறிமுகப்படுத்துவதை பெருமையாக நினைக்கிறேன். திருவாரூர் மாவட்டத்தில் கருப்பு கிழார் எனும் ஊரில் பிறந்தவர். ஆசியாவிலேயே அண்ணாந்து பார்க்க வைக்கும் மிகப்பெரிய தேர் கொண்ட தியாகராஜ கோவில், தென்னகத்தின் துவாரகை என அழைக்கப்படும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் இவற்றை தன்னகத்தே கொண்டதும் இசை உலகின் மும்மூர்த்திகள் தியாகராஜ சுவாமி, முத்துசாமி தீட்சிதர் மற்றும் ஷியாமா சாஸ்திரிகள் அவதரித்த புண்ணிய பூமியாகிய திருவாரூர் மாவட்டத்துக்காரர். இவர் பிஇ முடித்திருக்காங்க. திருச்சி பாரத மிகுமின் நிலையத்தில் 18 ஆண்டுகள் டிராப்ட்மேனாக பணிபுரிந்தார்கள். அப்போது அடிஷனல் அசைன்மெண்டாக தொழிலாளர்களுக்கு ஆசிரியராக பணியாற்றின பெருமை அவரை சாரும். இன்டர்னல் ஆடிட்டராக பணிபுரிந்திருக்கிறார். பின்னர் சவுதி சென்று ப்ராசஸிங் என்ஜினியராக பணிபுரிந்த சமயத்தில் தமிழர் பேரவை என்ற அமைப்பை ஏற்படுத்தி நிகழ்ச்சிகள் பல நடத்தி புகழ் பெற்றவர். அன்புடன் வீரா எனும் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். டாஸ்மாஸ் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பில் பணிபுரிந்திருக்கிறார். கீழ்வாய் டாக்கன், ஏசியன் தமிழ், நல்லதொரு குடும்பம் என்ற தமிழாக்க நூலையும் எழுதியுள்ளார்கள். இத்தகைய சிறப்புமிக்க நமது வீரா சார் அவர்களை வாழ்த்தி வரவேற்று இன்று பேச அழைப்பதற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்கேன் அப்படிதான் சொல்லணும். இந்த வீரசேகரன் ஐயா அவர்களை நமது பலத்த கரவொலியோடு வரவேற்று பேச்சிலே, நடிப்பிலே எங்களை பிரமிக்க வைக்க அன்போடு அழைக்கிறேன். மோஸ்ட் வெல்கம் டு வீரசேகரன் சார். The floor is yours. As usual, rock the stage by your speech and acting. வாங்க ஐயா, வந்து உங்களுடைய அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வைகறை பொழுதினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அன்பான நல்வாழ்த்துகளையும் இறையருளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அடியேனின் சிறுவனின் அறிமுகத்தை இத்தனை உயர்வன நேர்த்தியாய் பகிர முடியுமா என்கின்ற அந்த எண்ணத்தில் நான் விளைகிறேன். சகோதரியர் கோமதி, அரசமதி என்று கொள்ளுங்கள், கடவுள் மதி என்று கொள்ளுங்கள், அத்தகைய அறிவுமதி கொண்டவர்கள் என்று கொள்ளுவோம். அப்படி அவர்கள் நிறையான பெருமை எனக்கு அன்போடு வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இன்றைய பொழிவை ஒரு புத்தகம் எழுதுனா நம்ம எல்லாம் சமர்ப்பணம்னு ஒண்ணு சொல்லுவோம். அன்னை தந்தையருக்கு, அருகில் இருந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவுக்கு ஏதோ ஒரு சமர்ப்பணம். இன்றைய உரையை எனது உரையை நான் சமர்ப்பணமாக ஒருவருக்கு படைக்க விளைகிறேன். யார் அவர்? நம்மோடு அன்போடு பயணிப்பவர்கள், தியாகங்கள் புரிந்தவர். அவர் தொடர்பு இன்றைய தலைப்புக்கும் தொடர்புடைய புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நாராயணன் ஐயா அவர்களுக்கு இதை நான் சமர்ப்பணமாக கொடுக்கிறேன். அதுதான் அதுக்கு. இப்போ முடிச்சு. இப்போ உங்க எல்லாத்தையும் ஒரு அன்பான வேண்டுகோள். அப்படியே இந்த உலகத்தில் இருந்து கொஞ்சம் அப்படியே நம்ம கற்பனை உலகத்துக்குள்ள நுழையிறோம். என்ன அந்த கற்பனை அப்படின்னா, ஒரு நிமிடம் கண்ணை அப்படியே மூடிக்கிட்டு நம்மளுடைய உடைய அப்படியே இராணுவ உடையா மாத்திக்கிறோம்.
எல்லாரும் இராணுவ உடை, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இங்கு இருக்கின்ற அனைவரும் நேர்த்தியான இராணுவ உடைய உடுத்திட்டோம். இப்ப சரி, எல்லாம் உடுத்திட்டோம். அந்த ஒரு நடைப்பயிற்சிக்கு போக போறோம், எல்லாம் ரெடி ஆயிட்டோம். நம்ம அந்த நடைப்பயிற்சியை இயக்குவதற்கு நமது தலைமைக்காக இராணுவ தளபதியும் வந்துட்டாரு. இப்போ அட்டென்ஷன், மார்க் பாஸ், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், ஸ்டாண்ட், ஸ்டாண்ட் அட் ஈஸ், ஸ்டாண்ட் அப், சலூட், ஸ்டாண்ட் ஈஸி, டிஸ்போஸ். இதுதான் இப்ப நம்ம இந்த சலூட்டை கொடுத்துருக்கோம். பெரிய வீர வணக்கத்தை நம்ம செலுத்திருக்கோம். இங்கேதான் உங்கள்கிட்ட கேள்வி, யாருக்கு இந்த வீர வணக்கம்? இந்த வீர வணக்கத்தை நம்ம யாருக்கு கொடுத்திருக்கோம்? சுதந்திர போராட்டத்துக்காக. அருமை அருமை. இப்போ அடுத்த கேள்வி, தியாகிகள்னா எவ்வளவு பேரு நம்ம இருக்காங்க? ஒரு பெரிய, நான் வந்து பெரிய ஆபீசர், நான் வந்து லிஸ்ட் எடுத்திருக்கேன், இவ்வளவு பேர் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் நான் ஆவணமா காட்டுறேன். எவ்வளவு, ஹவு மெனி? எண்ணில் அடங்காது, அது சொல்ல முடியாது. இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி. அதுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு தான் ஒரு புதுசா ஒரு ஆவணத்தை கண்டுபிடிச்சு அதுல சேர்த்திருப்பேன். எக்ஸுங்கிறதோட ஒய்ன்னு ஆயிருக்கும். நாளைக்கு ஒரு ஆவணம் கண்டுபிடிப்பேன். அதனால இப்பய நிலையில நமக்கு எல்லாம் தெரியும்னு நான் நினைச்சா கூட இட் இஸ் அன் இன்ஃபினிட்டி கண்டிஷன். அவங்க எல்லாருக்கும் நான் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இவரும் உழைச்சிருக்காருப்பா இந்த சுதந்திரத்துக்குன்னு சொல்றவருக்கும் நம்ம இந்த வீர வணக்கத்தை நம்ம வந்து பணிவா தெரிவிச்சுக்கிறோம். முடிஞ்சது. இப்போ முதல் நாள் நம்ம மேஜர் ஐயா வந்தாங்க இல்லையா, அவங்க 3 வார்த்தைகளை சொன்னாங்க. வெரி வேல்யூபிள் வேர்ட்ஸ். 3 வார்த்தைகள் தான். அது என்ன அந்த 3 வார்த்தைகள்? முதல்ல, இந்த சுதந்திரத்தை பத்தி எண்ணுகின்ற பொழுது அது இந்திய சுதந்திரம் கூட வச்சுக்க வேண்டியதில்லை, இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம போய் பெரிய மனதோட உலக சுதந்திரம், அந்த நாட்டு சுதந்திரம், இந்த நாட்டு சுதந்திரம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கும் இந்த 3 வார்த்தைகளும் ஏதோ இந்த திருவள்ளுவர் வந்து பொது உரையா சொன்ன மாதிரி, பொதுமறைன்னு வச்ச மாதிரி இந்த 3 வார்த்தைகளும் எல்லா சுதந்திரத்துக்கும் பொருந்துற மாதிரி அந்த 3 வார்த்தைகளும் முதல் வார்த்தை யாராவது சொல்லுங்களேன். இருக்கட்டும். மறைக்கப்பட்டவர்கள் இங்கதான் இருக்கு. மறைக்கப்பட்டவர்கள், இந்த சுதந்திரத்திற்கு மறைக்கப்பட்டவர்கள். இங்க ஒரு சின்ன உதாரணத்தோட உங்களுக்கு இதை நான் சொல்லிக்க விளைகிறேன். ஒரு 4 பேர் சேர்ந்து நம்ம கூடி பேசியிருக்கோம் நேத்து. அந்த நிகழ்ச்சியை நான் இன்னைக்கு வந்து ஒருத்தட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 4 பேர்ல ஒருத்தரை நான் விட்டுட்டேன் பேரை சொல்றதுக்கு. நாங்கெல்லாம் பேசிக்கிட்டோம் அப்படின்னு 3 பேரை மட்டும் சொல்றேன். ஆனா நாங்க இருந்தது எத்தனை பேரு? 4 பேரு. இங்க 2 நிலைகள் இருக்கிறது. நான் வந்து இந்த பேசிய சப்ஜெக்ட் ஒரு மாதிரி சப்ஜெக்ட்னால ஒரு எக்ஸுங்கிறவர் உண்மையா அவருக்கு அதிகமா தொடர்பு இல்லாதனால உண்மையா மறந்துட்டு நான் 3 பேர் தாங்கிற மாதிரி நான் சொல்றேன். இட் இஸ் ஓகே, திஸ் இஸ் ஓகே, மெச்சூரிட்டி, திஸ் இஸ் மெச்சூரிட்டி. பட் இன்டென்ஷனலா இவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, அவருக்கு அந்த பெருமை போயிடும். அதனால இன்டென்ஷனலா மறைக்கிறேன். ஆக மறைக்கப்பட்டவர்கள்ல 2 கேட்டகரி இருக்கு. நமக்கு இன்னும் தெரியல, தோண்டிக்கிட்டே இருக்கும். அப்ப அதனால மறைக்கப்பட்டுட்டாரு அவரு. அவரோட தியாகம் இன்னும் வெளி உலகத்துக்கு வரல. இது ஒரு, நான் இன்டென்ஷனலா அவரை சொல்லக்கூடாது. இந்த 2 நிலை அந்த ஒரு வார்த்தையில இருக்கு. அடுத்தது மறுக்கப்பட்டவர். ஐ எம் டெனி. நான் சொல்றேன், இந்த வேலைக்கு அவன் தாண்டா ரொம்ப செஞ்சான். என்ன நீ அவனை சொல்ற? அவனா செஞ்சான், அவனை விட இவன்ல செஞ்சான், அவனை போய் சொல்லிக்கிட்டு இருக்க நீ, அவன் ஒண்ணுமே செய்யல, அதுல உனக்கு தெரியாது. இதுல மறுக்கப்பட்டவர். இதுலயும் வேறுபாடு உண்டு. இந்த 2 நிலையை முன்னாடி சொன்ன இல்லையா, இன்டென்ஷன் பை மிஸ்டேக். அந்த யாரு இப்ப ஆர்கியூ பண்றாரோ என்னகிட்ட, அவரு தெரியாம கூட இருக்கலாம். நாளைக்கு அவருக்கு தெரிஞ்ச பிற்பாடு, டேய் நேத்து சொன்னல இவன் ஒன்னும் அதுக்கு செய்யலன்னு, நான் அப்புறம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்டா, இவன் தாண்டா அதிகமா செஞ்சிருக்கான், எனக்கு தெரியல. தட் இஸ் ஓகே.
பட் இன்டென்ஷனலாவே மறைக்கணும், இது மறுக்கணும், இவனை விடக்கூடாதுன்னு சொன்னா எல்லா இதுலயும் இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிட்டுள்ளதுன்னு இந்த இருமை இருக்கு. அது சிறுமையா இருந்தாலும் பெருமையா இருந்தாலும் தெரியாம செய்யறது தவறு, தெரிஞ்சே செய்வது அதுக்கு வந்து தண்டனையை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அது 2. இதெல்லாம் விட 3வது ஒண்ணு இருக்குங்க. அந்த வார்த்தையை சொன்னாரு பாருங்க, மறக்கப்பட்டவர். இங்கதான் இந்த இதுலதான் 3வதுலதான் மறக்கப்பட்டவர். இதுல ரொம்ப வேதனையான ஒண்ணு இதுதானா, நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தப்பு ஒண்ணு செஞ்சுட்டானா அன்னைக்கே மறந்துட்டே, அவனை ஏதோ தெரியாம ஊர்ல செஞ்சுட்டான்டா விடுறா, அது ஒண்ணும் இல்லடான்னு மறந்துடுறேன், 2 நாள்ல மறந்துடும், அது தெரியும். ஆனா நன்றி செய்தவரை எப்படி மறக்க முடியும்? அதுக்கு நமது இணையத்தினுடைய சிறப்பை நான் கொஞ்சம் எட்டி பார்க்கிறேன். இந்த 27வது நாளுக்கு முன்னாடி 26 நாள் நடந்திருக்கு. இந்த 26 நாள்ல கொடுத்திருக்க இந்த இதுக்கு சம்பந்தப்பட்டவன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு பாருங்க. நான் பொறுப்பு துறப்புமாங்கல்ல, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அல்லது நம்மளுடைய பொறுப்பை இது எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பொறுப்பு துறப்புன்னு, அந்த மாதிரி நான் சொல்லணும்னா, உண்மையா பெருமையா சொல்லணும்னா, இந்த லிஸ்ட்ல ஒரு லிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளவு நாள் நடந்ததுல ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லி இருக்காங்க. இந்த 26 நாள்லயும் பேரை இவங்கெல்லாம் இந்தந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுல வெரி ஃபெமிலியர் நேம்ஸ், நமக்கு பல பேர் தெரியும், யாருக்கும் ஃபெமிலியர் நேம்ஸ் ரொம்ப பேருக்கு தெரியும். அதுல மகாத்மா காந்தியடிகள், நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், டாக்டர் B.R. அம்பேத்கர், சுப்பிரமணிய பாரதியார், வாவேசு ஐயர், புலித்தேவர், இப்படி அந்த 4-10 பேர் இன்னும் கூட நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்னு வச்சுங்க. இதெல்லாம் சரி. ஆனால் நான் ஒரு டிஸ்கிளைமர்னு சொன்ன மாதிரி சொல்றேன், அது பெருமையாவே சொல்லிக்கிறேன், எனக்கு இன்னும் தெரியலன்னு, கற்றது கைமண் அளவுன்னு. இங்க 30-40 பேர் எழுதி வச்சிருக்கோம் இப்ப இந்த லிஸ்ட்ல. இது இல்லாம நம்ம நண்பர்கள் பேசிய பொழுது, ரமேஷ் ஐயா பேசிய பொழுது, இந்த லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இன்னும் பாத்தீங்கன்னா 2வது நாள் பேசின பொழுது 1000 இருக்கும் நமக்கு தெரியாமன்னு சொல்லி இருக்காங்க இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா வாஸ்கோடா காமா ஆரம்பிச்சதுல நமக்கு மாதங்கி, வரசா, பீர் அலி கான், வேலு நாச்சியார், குயிலி, வீரபாண்டிய கட்டபொம்மன், வாவு சிதம்பரா, குடிகாத்த குமரன், அஞ்சலை அம்மாள், தில்லையடி வள்ளியம்மை, அழகுமுத்துக்கோன், சர்தார் வேதரத்தின பிள்ளை, சர்தார் வல்லபாய் படேல், பாக்யம் ஐயங்கார், உஷா மேத்தா, அல்லூரி சீதாராமராஜு, தீரன் சின்னமலை, சுப்பிரமணிய சிவா, அருணா ஆசப் அலி, கனகலதா பருவா, ராணி டைடின் லியோ, சரஸ்வதி ராஜாமணி, ஜான்சி ராணி லட்சுமிபாயா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அட்டி நத்தம்மாள், அம்டி நத்தம்மாள், சரோஜினி நாயுடு, மூவலூர் ராமலிங்க, ராமாமிர்தம் அன்னையார், ஏவக்யூம், ஐகாரி பாய், அன்னி பெசன்ட், இப்படி 30-35 பேரை நான் எழுதி வச்சிருக்கோம். இதுல எந்தெந்த ஆண்டுகள்ல என்னென்ன நடந்ததுங்கெல்லாம் ஒரு இது, அதெல்லாம் தாண்டி இதுல நமக்கு தெரிஞ்சவங்க இன்னைக்கு இந்த ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண ஒரு ஆராய்ச்சி மாணவர்னு வச்சுங்க, இந்த ஒரு வார்த்தை பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணா எங்க போய் அது நிக்கும்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அது எங்க போய் நிற்கும்? அவர் கொடுக்கிற தேரி இந்த சுதந்திரத்துக்கு அவங்க பேரு மட்டும் இல்லாம, அவங்க செஞ்ச செயல் மட்டும் இல்லாம, அவங்க பின் புலத்தையும், இதுல இருந்து அவங்க வந்தவங்க, ஒரே செயலை நீங்களும் செஞ்சிருப்பீங்க, நானும் செஞ்சிருப்பேன். ஆனா நீங்க செஞ்சது ஒரே செயல் தான். மார்க் போடணும்னா உங்களுக்கு 100 மார்க் போடணும், எனக்கு 80 மார்க் 70 மார்க் தான் போடணும். என்ன, ஒரே செயல் தானே. உங்களுக்கு என்ன 100 மார்க், எனக்கு 80 மார்க்னா என்னுடைய பின்புலம் இது செய்வதற்கு வசதியாக இருந்தது. உங்களுடைய பின்புலம் மிக கஷ்டப்பட்டு வந்து அதுக்கே நீங்க பெரிய இது பிடிச்சிருக்கீங்க, சாதனை பண்ணிருக்கீங்க, அதுக்கே உங்களுடைய வலிமையை காமிச்சிருக்கீங்க, உங்களுடைய திறமையை காமிச்சிருக்கீங்க, உங்களுடைய நோக்க காமிச்சிருக்கீங்க, வர்றதுக்கே அதுலயே உங்களுடைய உழைப்பு இருக்குது. இவ்வளவும் இருக்கிறதுனால உங்களுக்கு தான் 100 மார்க். செயல் ஒன்னா இருந்தாலும் அந்த பின்புலம் இவ்வளவையும் கொண்டு வர முடிஞ்சவரு. அதனால எனக்கு இங்க நான் ஒண்ணு சொன்னேன், ஐயா அவர்கள், மேஜர் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பணம் சொன்னோம் இல்லையா, அவங்க தன்னுடைய மூதாதையர்கள் அங்க இராணுவத்துல இருந்தது ஒரு பங்கு, இவர் போய் இராணுவத்துல பணியாற்றுறது 2வது பங்கு.
அதெல்லாம் கூட ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொன்னு யோசிச்சோம்னா நம்ம மன நிறைவு அங்க வந்துடும். பெரிய மன நிறைவு. தன்னுடைய அடுத்த தலைமுறையில ஒருவரையும் அங்க ராணுவத்துல சேர்த்ததுங்கிறது இப்ப பாருங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் எப்பயாவது எண்ணி பார்க்கின்ற பொழுது எனது மாமனார் அவர்கள் ஓஎஃப்டில ஐஆஃப்ஏல இருந்தாங்க. ராணுவத்துல பணிபுரிஞ்சிட்டு வந்துதான் இங்க வேலையில இருந்து வந்தாங்க மாமனார். சித்தப்பா வந்து கருப்பு கலாரில் இருந்த சித்தப்பா வந்து ராணுவத்துல இருந்தான். ஆக இருவர். என்னுடைய பங்கு என்னரா அப்படின்னு பார்த்தா சுதந்திரத்துல யோசிச்சு பார்க்கறதெல்லாம் எனக்கும் கொஞ்சம் அப்படி தலை நிமித்திக்கிட்டு எனக்கும் ஒரு பங்கு இருந்ததுங்க அப்படின்னு. என்னன்னா 1966 தேர்தல் நடக்குது. காமராஜர் ஐயா அரியலூருக்கு வர்றாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அந்த நான் வந்து 8வது படிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா அந்த டிராமா கம்மால நீங்க அம்மா சொன்ன மாதிரி ஏதோ உளறிக்கிட்டே ஏதோ போவேன் அப்படிங்கிறதுனால என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க ஒண்ணுக்கு. என்னத்துக்கு அதுக்கு அப்படின்னா அள்ளி குளத்துல இருந்து அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்க அள்ளி குளத்துல இருந்து ஒற்றுமை திடல்னு இன்னும் அரியலூர்ல இருக்கு, இன்னும் இருக்கு. நான் சொல்றது 1966. இன்னும் அந்த ஒற்றுமை திடல் இருக்கு. அங்க பிரச்சாரத்துக்கு காமராஜர் ஐயா வரணும். அதுக்கு ஒரு மாட்டு வண்டியில கொடிகாத்த குமரன்னு ஒருத்தர் போடணும்னு என்னை செலக்ட் பண்ணி, நீ தாண்டா கொடிகாத்த குமரன். நான் என்னமோ பெரிய சுதந்திரத்துக்கு செஞ்சுட்ட மாதிரி. என்னங்க செய்யணும்? எனக்கு வசனமெல்லாம் ஒன்றும் பேச தெரியாதங்க. நீங்க என்ன இப்ப திடீர்னு கொடுக்குறீங்க? எனக்கு வசனம் பேசுறது கஷ்டமா இருக்குமே. ஒரு வசனமும் இல்லை. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த 4 பேர் இருக்காங்க பத்தியா, அவங்க 2 பேர் கையில சாட்டை இருக்கும், இன்னும் 2 பேர் கையில பிரம்பு மாதிரி கொடுத்துருக்கோம் பாரு, இது இருக்கும். இவங்க 4 பேரும் உன்னை அடிப்பாங்க, மாறி மாறி அடிப்பாங்க. நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான், ஒண்ணும் இல்லை. இந்த பிடிச்சிருக்கியா கொடிய, இது கீழே விழுந்துடாம நீ வண்டியிலேயே நீ உழுவணும். ஆனா கொடி உழுவ கூடாது, கொடியை தூக்கி பிடிச்சுக்கணும். இதுதான்டா, இது செய்ய முடியாதா? நீ தான் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பேசுவியடா, நீ சும்மா சொல்லாதான்னு ஏற்றி விட்டாங்க. அதில் இன்று அந்த நினைவுகள் இறையருளோடு நம்மளும் ஒரு சிறு துளிய, ஒரே ஒரு மணல் துளிய இந்த சுதந்திரத்துல கலந்திருக்கும் போல இருக்கு என்ற எண்ண ஓட்டத்தை எனக்கு நிறைவு தருகிறது. இதெல்லாம் தர்றது நம்மளுடைய வைகறை சங்கமங்கிற நம்மளுடைய இந்த இணையதளம் தானே. இப்ப வந்துருவோம். இப்ப சுதந்திரத்தை பத்தி பேசுறப்ப தேசியத்தை பேசாம சுதந்திரம் எந்த நாடா இருக்கட்டும் அந்த கண்ட்ரி, இப்ப நம்ம இந்திய சுதந்திரங்கிறோம், ஒவ்வொருத்தவங்களும் அமெரிக்க சுதந்திரம்னு கூட அவங்க சொல்லிக்கலாம். ஒவ்வொருத்தரும் சுதந்திரத்தை ஒரு காலகட்டத்துல அடைஞ்சிருக்கும். ஆக அந்த தேசியத்துல சமத்துவமும் சகோதரத்துவமும் வந்துடுது. இங்க தேசியம்னு பேசுறப்பவே தேசபக்தியும் வந்துடுது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். there is a very big old saying. இந்த தேசபக்தின்னு சொல்றப்ப ஒண்ணு ரொம்ப அருமையா எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி சொல்றாங்க. a man may live with soul so death who himself not said this is my own native land. இது எனது சொந்த நேட்டிவ், எனக்கு சொந்தமான இந்த பூமி அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, தேசிய உணர்வு. அது இல்லாம ஒரு மனிதன் வாழ்ந்தான்னா அவன் எந்த கண்ட்ரில வாழட்டும், அவன் வந்து பிணத்திற்கு சமமானவன் தான். சும்மா அவன் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு இதயமே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி தான் a man may live with soul so death who himself not said this is my own native land ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த தேசபக்தியில நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு பார்த்தோம்னா தேசத்தை எப்படி நம்ம குறிப்பிடுறாங்க. எப்படி பார்த்தாலும் மதர்லேண்ட், எந்த இலக்கியத்தை எடுத்துட்டாலும் கண்ட்ரி, மதர்லேண்ட், தாய்லாந்து, தாய் நாடு, தாய்மண், இப்படி தாய் தாய் தாய்ன்னு தான் வருது. இதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் ஒண்ணு இருக்கு. யாராவது அது பாரதியார், அதையும் சொல்லிடுறோம். பாரதியார் யாராவது அதை குறிப்பிட முடியுமா? தந்தையர் நாடு. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. தந்தையர் நாடுன்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு அவர் ஒரு சக்தி, ஐ ஹாவ் ஒரு ஸ்ட்ரென்த் எனக்கு கிடைக்குது, என்னுடைய ஃபாதர்லேண்ட் திஸ் இஸ் அப்படின்னு சொல்றப்பன்னு பாரதியார் சொல்லியிருக்காருன்னா இதுல ஒரு உட்பொருள் இருக்கு. இது அப்படியே இது பண்ணுங்க. எனக்கு மட்டும் சக்தி பிறந்துச்சு இந்தியா அப்படின்னா அப்ப பக்கத்து கண்ட்ரிக்காரனுக்கு அவனுக்கு சக்தி பிறக்கலையா?
அவனும் தந்தையர் நாடுன்னு சொல்றான்னு வச்சுங்க. அவனும் சொல்லிட்டு இருக்கான் ஏதோ பெரிய நாடு ஒண்ணு இருக்கு, அவனும் மை ஃபாதர் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு சக்தி பிறக்கலையா? ஒரு சிறிய இந்த உலகத்திலேயே சிறிய நாடு இருக்கு, அவங்க இருக்கிற இவங்களும் தந்தையர் நாடுன்னு சொல்றான், அவங்களுக்கு சக்தி பிறக்கலையா? இதை உணர்ந்தால் எல்லோருக்கும் சக்தி இருக்கிறது. அவர்கள் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொள்ளட்டும், நான் எனக்கு தேவையானதை செய்து கொள்வேன். போருங்கிற ஒரு வார்த்தை வருமா? இந்த செய்தியை ஃபாதர்லேண்டுன்னு சொல்றப்ப போர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருமா? அவங்களுக்கு சக்தி இருக்கு, அவங்களுக்கு இந்த பெருந்தன்மை வரும் இல்லையா? இதுக்கு தான் நான் அதை அப்படியே உங்க பார்வைக்கு அதை விட்டுறேன். அடுத்தது ஃபெய்த்னு ஒண்ணு, ஃப்ரீடம்ங்கிறதுல அக்ரோனியம் கொடுத்தாங்க அருமையா. அந்த ஃப்ரீடம்ங்கிற வார்த்தைக்கு ஃபெய்த், ரிசொல்யூஷன், அடுத்தது ஈக்குவாலிட்டி, சமத்துவம், அடுத்தது எம்பவர்மெண்ட், வலிமை, டிசிப்ளின், ஒழுக்கம், ஒன்னஸ், ஒற்றுமை, மிஷன், லட்சியம். இப்படி ஃப்ரீடமுக்கு இதுவும் நம்ம இணையத்துல தான் கொடுத்தாங்க. என்னை விட்டு வந்து ஃப்ரீடமுக்கு சொல்லுடான்னா நான் இதை அப்படியே இதே மாதிரியே சொல்லியிருப்பேனா? இங்கதான் நம்ம இணையத்தினுடைய இதயம் இங்கதான் இருக்குது. இது நல்லா இருக்கே, நான் ஒண்ணு வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் இதை பார்க்கிறேன், பார்த்துக்கிட்டு இதை எடுத்துக்கிறேன், இது நல்லா இருக்கே, இப்படி கூட சொல்லலாமே. அங்கதான் நம்ம இணையத்தினுடைய இயல்பு நிலை உயர்ந்து நிற்கிறது. இங்க இந்த ஃபெய்த்துக்கு மட்டும் நான் வர்றேன். முத்தை தருவத்தி திருநகையத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கொரு வித்து குருபரன ஓது முக்கட்பரவற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரரும் அடிபேன திட்டி திசையொக்க பரிபுற நித்த பதமித்து பருவ நிக்க பொழு திக்கு பொழு தினவாக திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடகன ஓது நாதவிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சொரூபா நமோ நமோ நாதவிந்து கலாதி நமோ நமோ. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும்னு அந்த ஆறுமுகமான பொருள் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானேன்னு நான் முடிக்கிறேன்னு வச்சுங்க. இந்த ஃபெய்த்து இது வரைக்கும் ஓகே. ஆனா இதுல எங்க வருதுன்னா, ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு இந்த வார்த்தையை மட்டும் நான் பிடிச்சுக்கிட்டு இப்படி வந்து இப்படி வந்து நிமிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு, பாத்தீங்களா ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு, இந்த உலகத்திலேயே என் முருகர் தான் முதல்ல வந்தவர், மற்ற எந்த இதுவும் வந்து சமயமும் இது இல்லை, எனக்கு ஈடு இல்லை என்றால் இதனுடைய நிலை எப்படி போகும்னு பாருங்க. இதுக்கு தெளிவா வள்ளுவர் ஒண்ணு கொடுத்துட்டாரு. இப்படி அடிச்சுக்காதீங்கப்பாங்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நல்ல சிந்தனையோட யோசிப்போம். வள்ளுவருக்கும் இப்ப நான் எப்படி எனக்கு பிடிச்ச ஒரு பாடலை பாடி எனக்கு நான் அந்த கடவுளை வணங்குறேன்னு சொல்றேனோ, அது மாதிரி வள்ளுவருக்கும் ஒரு பிடிச்ச கடவுள் இருக்கும். ஆனால் அவர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவில்லை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த ஆதிங்கிறதுல இப்ப நான் பிடிச்சிக்கிட்டேன் இல்லையா ஆதி அருணாசலம்னு, அது மாதிரி பிடிக்காதீங்க. அவர் வந்து ஆதிக்கு பக்கத்துல ஒரு எக்ஸுங்கிற பேரை போட்டிருக்காருன்னு வச்சுங்க, என்ன இருக்கும்? பொதுமறைன்னு நம்ம சொல்லுவோமா? வள்ளுவருக்கு பிடிச்ச கடவுளா இருக்கலாம், அதனால அவர் தான் முதல்ல வந்தவர்னு அவர் எப்படி சொல்லலாம்னு நான் சண்டை போடுவேன்ல. அதனாலதான் அவரு எந்த மதமாக இருந்தாலும் எம்மதமும் சம்மதமே. அதுக்கு ஒரு அருமையான இது இருக்கு, இந்துஸ்தான் கே தேஸ் கா மாரா जान से अपने खम को प्यारा, हिंदू मुस्लिम सिख ईसाई आपस में ये பாய் பாய், எல்லாரும் எனக்கு அவன் எந்த மதமா இருக்கட்டும்பா, எனக்கு சகோதரர்கள் தான். இந்துஸ்தான்ல இது இருக்கட்டும். இதுல சரி, இப்ப இந்துஸ்தான்ல ஒரு 4-5 மதத்தை சொல்லிட்டாங்க. இந்துஸ்தான் தேஸ் கா மாரா ஜான் சே அப்னே கம் கோ பியாரா, இந்து முஸ்லிம் சிக் ஈசாயின்னு. அப்ப மற்ற மதங்கள்லாம்
அங்கதான் நம்ம உலகத்துக்கு கொண்டுகிட்டு போறப்ப, இப்ப நான் அந்த ஒரு வார்த்தையை இடையில சொருகிறேன்னு வச்சுங்க. இந்து முஸ்லீம் சீக்கி சாயிங்கிறது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் சீக்கி சாயின்னு நான் ஒரு வார்த்தையை சேர்த்துட்டேன்னா என்ன பெரிய பெரிய தவறா நான் செஞ்சுட்டேன். ஏன்னா உலகம் பூரா பாடணும் இந்த பாட்டைன்னு நான் போறேன். அப்ப நான் அந்த இன்னும் விடுபட்ட மரங்களை இதோடு இல்ல, மொழிகளை பற்றி சொல்றப்ப எல்லாரும் நமக்கு தெரிஞ்சதுதான். 6000 மொழிகளுக்கு மேல இந்த உலகத்துல இருக்கு. கேன் வி பிலீவ் இட்? ஆனா பேச்சு வழக்குல இருக்கிறது ரொம்ப மினிமமா இருக்கலாம். 100, 200, 192 நாடு மாதிரி. ஆனா 6000க்கு மேல மொழிகள் இருக்கு. அந்த மொழிகளையும் வள்ளுவர் ஐயா என்ன சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவந்தற்றுன்ட்டாரு. எல்லா மொழியிலையும் நல்ல வார்த்தையும் இருக்கும். ஒரு மொழியில 100 வார்த்தை இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆர்குமெண்ட்டுக்காக 100 வார்த்தை தான் அதுல இருக்கு, அதுக்கு மேல இல்லை. அதுலயும் 10 வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கும். அப்ப அந்த இனிய உளவாக இன்னாத குரல், எனக்கு இந்த மொழியில எனக்கு ஒன்றும் நல்லா இல்லை, அதனாலதான் நான் இதை சொன்னேன். இன்னாதத்தை எதுக்கு கூறணும்? அதுலயும் தேடி பார்த்தா நல்ல வார்த்தை 10 வார்த்தை இருக்கு இல்லையா? அதோடு வள்ளுவர் இது 100வது குரல்ல சொன்ன அதே வள்ளுவர் தான் அடுத்தது சொல்றாரு, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா. சொன்னா இனிமையா பேசுறேங்கிறதுக்காக ஒண்ணுமே பயன், யாருக்குமே உலகத்துக்கே பயன் இல்லைன்னு வார்த்தையை நான் சொன்னேன்னா வாட் இஸ் த யூஸ்? அது 200வது குரல். இப்ப உலக சமாதானம்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்றோம்னு வச்சுங்க. ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி மறக்க கூடாதுன்னு எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம்னா, இந்த எல்லோருங்கிறது யாரு? இங்க நம்ம இணையத்துல இன்னைக்கு வந்திருக்க இந்த 20-25 பேர் மட்டும்தானா? எல்லோரும்னு நான் ஒரு வார்த்தையை போட்டுட்டேன்னா இந்தியாக்காரவங்க மட்டுமா? இந்த உலகம் பூரா இருப்பவர்கள் அனைவரும் ஒற்றுமையா இருப்போம், எல்லோரும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வோம்னா எப்படி இருக்கும் அது? இதைத்தான் நான் மத நல்லிணக்கம்னு இதை துனியாமே ஹமாரா ஜீவன் சரல் அச்சா சரல்கைன்னு சொல்லலாம், சரல் நகிகைன்னு சொல்லலாம். இங்க வாழவே தகுதி இல்லைன்னு எனக்கு பிடிக்கல, இதுல எதுவுமே இல்லை, வாழறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம். அச்சான்னு ஒரு வார்த்தையை போட்டு அது மாதிரியும் சொல்லிக்கலாம், ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு. நம்ம மனநிலை தான் அதுக்கு ஒத்து வரணும், அதுதான் வரணுங்கிறத வச்சுக்கிட்டு அடுத்தது இப்ப ஒரு ஏலியன் இங்க வர்றாரு. ஒரு கற்பனைக்கு தான் ஏலியன்னா தெரியும், ஏதோ ஒரு கோள்ல இருந்து இப்ப வர்றாரு. அவரோட ஒரு 2 இன்னும் நேரம் இருக்காமா, 2-3 நிமிஷங்கள்ல அதை முடிச்சுக்கோங்க. ஒரு ஏலியன் இப்ப வர்றாரு இங்க, அத பத்திய ஒரு ஹலோ, who are you? Welcome, welcome. You seems you are oh sir, your good name please sir? Yes Shiva teacher. Yes teacher. What is it? I'm from Lukona Paraka Misika. What is it? Lukona Paraka Misika? Unu puriliye ha? It is some other or planet. You may not know. I came from there. Oh, welcome sir. Be seated here. I want to ask you some question, Mr. What your name is? Veera? சார், எனக்கு இந்த லாங்குவேஜ் என்ன பேசுறீங்கன்னு தெரியல சார். நீங்க உங்களுக்கு தமிழ்ல தெரியுமா? தமிழ்? தமிழ் isn't it? நீங்கள் எந்த கதைக்கின்றீர்கள் ஐயா? உங்களிடம் நான் தமிழில் கதைக்கலாமா? நான் வேற்றுலக வாசி வந்திருக்கிறேன் உங்களை பார்ப்பதற்காக, உங்களுடன் தமிழில் கதைக்கவா? ஐயா, இது எங்கள் அருகில் உள்ள அன்பான கன்று இலங்கையினுடைய இதையா, எங்களுடைய தமிழ் நடை வேற மாதிரி இருக்கும். ஓ சாரி ஓ, இனிமையாக உங்களோடு உரையாட வேண்டும் என்கிறீர்களா? ஏலியனையா, உங்களுக்கு இவ்வளவு சிறப்பான தமிழ் தெரியுமா? தெரிந்து விட்டது. சரி, வாருங்கள் வாருங்கள். ஏன் ஐயா இங்கு வந்தீர்கள்? நாங்க
நாங்கள் கேள்வியுற்றோம். இணையதளம் ஒன்று வைகரை சங்கமம் என்ற இணையதளம் ஆரம்பித்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று. அதற்கு அதை பற்றி பல செய்திகள் நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை கேட்பதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறோம். இன்று 2016 அதுதானங்கய்யா? இல்ல 2026 ஐயா? ஐயா ஏலியன் ஐயா அவர்களே, நீங்கள் வந்திருப்பது 2126. என்ன 126? நான் எங்கள் கோளில் இருந்து கிளம்பிய பொழுது 2026 என்றார்களே. 100 வருடங்களா ஆகியிருக்கிறது இங்கு வருவதற்கு. ஆமையா, உங்கள் கோளில் இருந்து இங்கு வருவதற்கு 100 வருடங்கள் ஆகியிருக்கிறது ஐயா. இங்கு வந்து விட்டீர்கள். அமருங்கள் ஐயா. உங்களுக்கு என்ன சந்தேகம் என்றாலும் மனம் திறந்து கேளுங்கள் ஐயா. இயன்றவரை நாங்கள் இங்கு பல ஆளுமைகள் இங்கு நிறைந்திருக்கிறோம். எனக்கு தெரியவில்லை என்றால் அவர்கள் கூறுவார்கள், அவர்களுக்கு தெரியவென்றால் இவர்கள் கூறுவார்கள். அப்ப ஓ, ரொம்ப மிக நன்று, மிக நன்று. இங்கு நான் யாரை முதன்மையாக அழைக்க வேண்டும் மன்னர் என்று? என்ன ஐயா கூறுகிறீர்கள்? மன்னரா? எங்களில் மன்னர் என்று ஒன்று இல்லை ஐயா. அதெல்லாம் மலையேறி விட்டது ஐயா. நாங்கள் அனைவரும் சமம் ஐயா. இங்கு ஒன்றை நோக்கினீர்களா? இருக்கைகள் இருக்கின்றது அல்லவா? சிம்மாசனம் போல். அங்கேயோ அங்கு திரும்பி பாருங்கள், இருக்கைகள் எப்படி இருக்கின்றன? எல்லா இருக்கைகளும் சமமாக போட்டு வைத்திருக்கிறோம் அல்லவா? ஆகவே எங்களிடம் யாரும் மன்னன் ஐ ஆம் த கிங் என்று யாரும் இல்லை ஐயா. இன்று நான் இருக்கிறேன், இந்த இதிலே பொலிவை தருகிறேன். நாளை அக்கா தருவார்கள், நாளை அந்த அம்மா தருவார்கள், அடுத்த நாள் இந்த ஐயா தருவார்கள். அவர்கள் இந்த இருக்கையிலே வந்து ஆகவே there is no discrimination as great மன்னர்கள். அது மாதிரி இல்லை ஐயா. ஓ, அப்படியா? எங்களது இடத்தில் இப்படி இல்லையே. அடுத்தது, நீங்கள் எப்படி எல்லோரையும் அரசாட்சி புரிகிறீர்கள்? நாங்கள் கேள்வியுற்றோம். அரிஸ்டோக்ரசி, ஆட்டோக்ரசி, டெமோக்ரசி, பியூரோக்ரசி, இப்படி பல கிரேசிகள் கேள்விப்பட்டோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எங்களுக்கு ஒன்றேதான், டெமோக்ரசி தான் ஐயா. ஆனால் அதில் மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். அதில் LEJM என்ற 4 தூண்களை மட்டும் நாங்கள் சிறப்பாக செய்தால் இருக்கும். அந்த 4 தூண்கள் யாரோ எல்லு என்ன ஐயா? யாராவது சொல்லுங்களேன். LEJM legislative. எஸ், லெஜிஸ்லேட்டிவ். ரெண்டாவது E executive. எக்ஸிகியூட்டிவ் பாடி. தேர்ட் J judiciary. ஜுடிஷியரி. ஃபோர்த் M media. ஃபோர்த் M media sir. மீடியா. ஃபைன். நன்றி ஐயா. இந்த 4லையும் சிறப்பா நம்ம செய்ய முடியும்னு வச்சுங்க. நான் வந்து ஏலியனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றேன். இந்த 4ல மட்டும் நீங்க சிறப்பா செஞ்சுட்டீங்கன்னா போக முடியும். இப்ப டெமோக்ரஸிலேயே ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கோம். ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். 10 பேர் வந்திருக்கோம். அந்த 10 பேர்ல ஒரு டெமோக்ரஸி வேலையில இது பண்றோம். ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாரு. அதுல 6 பேர் கை தூக்கிட்டோம். வெரி குட், இந்த கருத்து நல்லா இருக்குன்னு. 4 பேர் கை தூக்கல. சரி, டெமோக்ராட்டிக் வேல இது கரெக்ட் இல்லையா? தட் இஸ் வாட் இஸ் கால்ட் டெமோக்ராட்டிக். த மெஜாரிட்டி ஆஃப் ஒப்பீனியன் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். அது ரைட்டு. இங்க இன்னொன்னு நான் ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன். ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருந்தது. 1000 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அவரு ஒரு ஆக்டிவிட்டிக்காக கொடுத்தாரு. இங்கே வந்திருக்கின்றவர்களில் பெண்கள் தனியா தவிர்த்து விடுவோம். அமர்ந்திருக்கின்ற ஆண்களில் மனைவிக்கு பயப்படாதவர்கள் எழுந்து இந்த பக்கம் நில்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு ஆக்டிவிட்டிக்காக. இட் இஸ் ஒன்லி ஃபார் ஜோக். இதுதான் டிஸ்கிளைமர். ஜோக்குக்காக சொல்றேன். எல்லாரும் வந்து அப்படியே கொடுன்னு ஓடியாந்து இந்த பக்கம் நின்னாங்க. எக்ஸப்ட் ஒன்லி ஒன் மேன். இப்ப மெஜாரிட்டி என்ன?
எல்லாரும் வந்துட்டாங்க, நாங்க மனைவிக்கு பயப்படுறோம்னு. அப்ப இந்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன அப்ரிசியேஷன்னா, இவ்வளவு பெரிய சபையில துணிஞ்சு இந்த மாதிரி நான் மனைவிக்கே பயப்பட மாட்டேன்னு இவர் உட்கார்ந்து இருக்காரு என்ன அப்படின்னு பயங்கரமா புகழாரெல்லாம் சூட்ட ஆரம்பிச்சப்ப அவர் மெல்ல எழுந்திருச்சு இன்னொரு அந்தண்ட பக்கம் போய் நின்னாரு. வாட் யூ ஆர் டூயிங், சோஃபார் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்களே என்ன பண்றீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய துணைவியார் நான் இங்க வர்றப்ப மீட்டிங் வர்றப்போ ஒன்னு சொன்னாங்கங்க, கூட்டத்துல போய் நீங்க ஏதோ நின்று மாட்டிக்கலாம் கூடாது, கூட்டம் இல்லாம தனியா இருக்கணும், நீங்க பாட்டு கூட்டத்துல போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால இருந்துட்டேன்னு. இப்போ இவர் செஞ்சது தவறா? இப்ப மெஜாரிட்டி மைனாரிட்டில எங்க போகும்? இந்த பக்குவம் எங்க இருந்து வருதுன்னா, சப்போஸ் நான் ஒரு 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 குண்டான்ல இருந்து ஒரு பொருளை எடுக்கிறேன், அந்த பொருள்கள் எல்லாத்துலயும் சமநிலை அடைஞ்சு இருக்குன்னு வச்சுங்க. இந்த 4 ஏரியா நான் சொன்னேன்னா, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியர் அண்ட் மீடியா, எல்லாத்துலயும் நன்மையை நம்ம செஞ்சிட முடியுமே. ஏன்னா அந்த பொருள் எல்லாமும் ஒன்னா இருக்கிற பொருள். அது மாதிரி நாம் திருந்திரோம்னு வச்சுங்க. இந்த 4 ஏரியாவில் ஈவன் ஐ எம் வெரி போல்ட் டு சே, in judiciary system, can we say justice is equally marked, equally distributed? Delayed justice is denied justice நம்ம சொல்றோம் இல்லையா, அது கூட நடக்குது. அதுக்கு காரணங்கள் இருக்கட்டும். ஆக அதெல்லாம் மறந்துடுவோம். 4 ஏரியாவிலையும் தவறுகள் இருக்கட்டும். நாம் எல்லோரும் நல்லவர்களா மாறிடுறோம்னு வச்சுங்க. முடிஞ்ச இயன்ற அளவு. அதுக்கு தான் நான் முதல்லயே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். தெரியாம செய்யறது தப்பு இல்லை, தெரிஞ்சே செய்யறது தான் தவறு, பெரும் பாவம் அது. நான் இவர் 4 பேர் கலந்துகிட்டதுல 3 பேர் தான் சொன்னப்ப எனக்கு மறந்துட்டேன், அப்ப ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனால் வேண்டுமென்று செய்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம பக்குவப்பட்டுட்டோம்னா இந்த சுதந்திரம் உலகத்துக்கு, நம்ம ஐயா நான் ரமேஷ் ஐயான்னு தான் நினைக்கிறேன், நம்ம எல்லாத்தையும் எழுதுனோம்னா இந்த 30 நாளும் நம்ம பார்க்கிறத அப்படியே ஆய்வு நோக்கோடு எழுதணும்னா, ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஐரிஷ் மாடல் அப்படின்னு எல்லாம் சொல்றோம், லெங்தி கான்ஸ்டியூஷன், அதுலயும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம அது மாதிரி கொண்டுகிட்டு போனோம்னா உலகத்துக்கு இன்னும் 100 வருஷம், ஏலியன் 100 வருஷம் கழிச்சு வந்திருக்காருன்னு நான் வேணும்னு தான் சொன்னேன். 100 வருஷம் கழிச்சியும் உலகத்துக்கு தேவையான ஒரு சாசனத்தை, அரசியல் சாசனம், அது யாரையும் புண்படுத்தாது. ஒரு சின்ன காக்காவை கூட புண்படுத்தாது. இயற்கையை இது பண்ணாது. இயற்கையை நான் அழிக்கிறேன், ஆனா அந்த அழிப்புக்கு ஈக்குவலா வேறொரு இடத்துல நான் இயற்கையை உருவாக்குறேன். எனக்கு வீடு வேணுமேன்னு 2 மரத்தை வெட்டிட்டேன், 4 மரத்தை வைக்கிறேன் என்று எல்லாத்துக்கும் சமநிலையா எல்லாம் போனோம் என்றால் எந்த வாழ்வு சிறக்கும் என்று கூறி இப்படிய மிகப்பெரிய வாய்ப்பினை நல்கிய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2-3 நிமிடங்கள் அதிகமா எடுத்துக்கொண்டேன், மன்னிக்கவும். நன்றி. ரொம்ப அழகா பேசுனீங்க வீரா சார். அப்படியே நாங்க உங்களோட நடிப்புல அப்படியே அசந்துட்டோம். இதைதான் நாங்க எதிர்பார்த்தோம், இதற்குத்தான் ஆசைப்பட்டோம் இந்த ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும். முதல்லயே மேஜர் சாருக்கு சமர்ப்பணம். இந்த மாதம் முழுக்க பேசுறவங்க எல்லாரோடதையுமே மேஜர் சாருக்கு தான் சமர்ப்பணமா நாங்க கொடுக்குறோம். ஏன்னா நம்மளுடைய ரியல் ஹீரோங்கிறது மேஜர் சார் தான் இல்லைங்களா. அந்த ஒரு கற்பனையா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு சல்யூட் எல்லாம் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஆகஸ்ட் 15 செலிப்ரேட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. ரொம்ப நன்றிங்க சார். அதுல மறைக்கப்பட்டவர்கள், மறுக்கப்பட்டவர்கள், மறக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் ரொம்ப ஆழமா சொல்லி மேஜர் சாருக்கு ரொம்ப பெருமையை கொடுத்துட்டீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி 26 ஆளுமைகள் பேசணும். அவங்க எல்லாரும் பேசினதையுமே கிட்டத்தட்ட ஒரு முத்து மாலை மாதிரி கோத்து பேசினது ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல நீங்க நேத்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டீங்க. 1966 காமராஜருடைய கூட்டத்துல கொடிக்காத்த குமரனா எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு, இந்த பெருமை கிடைக்கும்? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. யூ ஆர் சோ பிளஸ்ட் அண்ட் சோ கிஃப்டட். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை கேட்கறதுக்கு. அதே மாதிரி முத்தை தருபதி திரு எப்படி இப்படிலாம் பாடுனீங்கன்னா நான் நடிப்பீங்கன்னு நினைச்சோம், நல்லா பாடுறீங்க, ரொம்ப அழகா, சூப்பர். அதே மாதிரி திருவள்ளுவரை பத்தி நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. திருவள்ளுவரை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும், வாழ்க்கை ரொம்ப நல்லா வந்துடும். அந்த மாதிரி அந்த வாழ்க வாழ்க இந்துஸ்தானம், வாழ்க பல்லாண்டு,
இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் இங்கு வாழ்ந்த பொன்னாடு நம்ம நாடு அப்படிப்பட்ட நாடுங்கிறத நீங்க ரொம்ப சொன்னீங்க. இன்றைய சூழல்ல உலக ஒற்றுமை தான். நம்ம இந்திய சுதந்திரம் பத்தி மட்டும் பேசினா பத்தாது, நமக்கு உலக ஒற்றுமை இன்றைய சூழல்ல போர் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பா இருந்தது ஒரு ஹைலைட் வந்து அந்த ஏலியன் வேற்று கிரக மனிதனுடைய அப்படியே அழகா குரலை மாத்துறீங்க, உடல் மொழியை மாத்துறீங்க, ரொம்ப அழகா ஒரு மோனோ ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நாங்க அப்படியே ராஜபாட்டு ரங்கதுரை படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது எனக்கு. ரொம்ப அழகா அந்த குரலை கூட மாத்துறீங்க, ஸ்டைலிஷா இங்கிலீஷ் வேற ஒண்ணு பேசுறீங்க. இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது. அந்த 4 பில்லர் பத்தி சொன்னீங்க. உண்மையில அது வந்து நம்ம தான் இருக்கும். 2126ல இது நடக்கிற மாதிரி நீங்க உங்களோட கற்பனை. அப்ப கூட நம்மளோட வைகறை சங்கமம் 1000க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களோட ரொம்ப ஒரு ஒற்றுமையா நம்ம இருந்து அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குங்கிறது நான் நம்புறேன் கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பேச்சு வந்து அப்படியே எங்களை அசர வச்சிருச்சு, வியக்க வச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் சார். அடுத்தது அவங்கவுங்க கை உயர்த்தி யார் யார் பேச வரிசையா வந்துடலாம் நம்ம. ஜானகி பொன்வண்ணன் முதல்ல நீங்க வந்து பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் வீரசேகரன் சார், பாராட்டுக்கள். அருமை அருமை, மிகச் சிறப்பு. நீங்க ஆரம்பிக்கும் போதே எவ்வளவு அருமையா ஆரம்பிச்சீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளது. இன்றும் புதுமையான கருத்துக்கள். மாட்டு வழியில அந்த கொடி காத்த குமரன் 4 பேர் அடிச்சாலும் நீங்க விழுந்தாலும் சரி, கொடி விழக்கூடாதுன்னு போனீங்கல்ல, அந்த ஜெய்ஹிந்தை சொல்ல வேண்டும். அந்த ஜெய்ஹிந்தை சொல்ல வேண்டும் என்றுதான் தங்கம் ஒவ்வொரு நாளும் குறுக்கே புகுந்து பேசினார். நல்ல காலம், இன்னைக்கு நீங்க தங்கத்துக்கு சுதந்திரம் கொடுத்து பூ ஒன்று புயலாகாமல் காப்பாற்றி விட்டீர்கள். இல்லை என்றால் இன்றும் அவர் குறுக்கே வந்திருப்பார். நான் சுதந்திரம் கொடுத்தீர்கள். பார்க்காத வீரர்களுக்கு நன்றி சொல்வோம். ஆனால் கண் முன்னே அதர்மத்தை வென்று